ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மே 17 சனிக்கிழமை, ஆத்ம வித்தை அதிசுலபம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணர் கீதையில் 2ஆம் அத்தியாயத்தில் ஞான யோகம் எனப்படும் ஆத்ம ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அனைத்து உயிர்களிலும் பிரம்மம் ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிறது. தோன்றி மறையாத, ஆதி அந்தமில்லாத, மாறாத, அழிவில்லாத என்றும் உள்ள வஸ்து எதுவோ அது ஆத்மா எனப்படும். வாளால் வெட்ட முடியாத, தீயால் சுட முடியாத, நீரால் நனைக்க முடியாத, காற்றால் உலர்த்த முடியாத வஸ்து எதுவோ அது ஆத்மா. பகவான் ரமணர் உள்ளது 40 மங்களப் பாடலில் உள்ளது அல்லது உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலெவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே உள்ளே. என்றும் உள்ள ஒரு உணர்வு இல்லாமல் உள்ளது என்னும் ஓர் உணர்வு இருக்குமோ? அந்த உள்ள பொருளுக்கு அந்நியமாக உண்மையான உணர்வு சத்திய ஆத்மா இருக்குமோ? அந்த உள்ள பொருள் எண்ணங்களற்று இதயத்தில் உள்ளதால் அந்த இதயம் என்று சொல்லப்படும் அந்த உள்ள பொருளை தியானிப்பவன் யாருண்டு? தியானிப்பது எப்படி? அந்த உள்ள பொருள் எண்ணங்கள் அற்று இருப்பது போல் அதுவாக இருப்பது அதை தியானிப்பதாகும் என்று உணர்வாயாக. ஆத்மா இரண்டற்று ஏகமாய் இதயத்தில் சுயமாய் பிரகாசிக்கிறது. ஆத்ம வித்தை அதிசுலபம் என்று கூறுவதன் காரணம் என்னவென்றால், மற்ற சாதனைகளுக்கு அறிபவன், அறிபடு பொருள், அறிவு என்னும் முப்புடிகள் தேவை. ஆன்ம வித்தைக்கோ அது தேவையில்லை. இதையே பகவான் உள்ளது 40 பாடல் இரட்டைகள் முப்புடிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏதென்று கருத்தினுள் கண்டால் கழலும் அவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காணிருள் போன். இரட்டைகள் எனப்படும் தொந்தங்கள், திரிபுடுகள் எல்லாம் எப்போதும் மனதின் அடிப்படையான அகங்காரம் என்னும் ஒன்றை பற்றி நிற்கின்றன. இவ்வகங்காரத்தின் உண்மை யாதென்று இதயத்துள் புகுந்து ஆய்ந்து அவ்வுண்மையை கண்டால் இரட்டைகளும் முப்புடிகளும் நழுவும். அப்படி கண்டவரே சத்திய வஸ்துவை தரிசித்தவராவார். அவர் இவற்றால் கலங்க மாட்டார். தோற்ற மாத்திரமான பொய்யான அகங்காரத்தை நீக்க சாதனைகள் செய்ய வேண்டும். அதற்கு திரிபுடிகள் தேவை. ஆனால் ஆத்மா என்றும் ஒன்றாய் இதயத்தில் ஒளிரும் பொருள். ஆத்மாவை உணர எந்த சாதனைகளும் செய்ய தேவையில்லை. எண்ணங்களற்று எல்லா சாதனைகளையும் விட்டு அதுவாக நிற்பதுவே ஆத்மாவை உணர்வதாகும். எனவே ஆத்ம வித்தை அதிசுலபம் என உபதேசிக்கிறார் பகவான். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சும்மா இரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே என்று முருகப்பெருமானிடம் முறையிடுகிறார். முருகா, எண்ணங்களற்று சும்மா இரு என்று உபதேசித்து அருளினாய், அதன் பொருள் விளங்கவில்லை முருகா என்று புலம்புகிறார். வள்ளல் பெருமான் வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று அந்த ஆத்ம சுகம் எப்போது கிட்டும் என வேண்டுகிறார். எண்ணங்களற்று சும்மா இருப்பதே ஆத்ம சுகம் எனப்பட்டதால் அது அதிசுலபம். ஆத்மா சாதனைகளற்ற சாதனை நிலை. ஆத்மா வாயில்களற்ற பரவெளி. நாம் இருப்பதும் புழங்குவதும் எல்லாம் அவ்வெளியிலே. எம்முயற்சியும் அற்று சும்மா இருப்பதே அதை அடைந்ததாகும், உணர்ந்ததாகும். ஒரு சின்ன கதைப்பு. ஒரு இளைஞன் சிறந்த வாழ்பயிற்சி பெறுவதற்காக ஒரு குருவை அணுகி, குருவே, நான் கடுமையாக உழைத்து தீவிரமாக பயிற்சி செய்தால் எவ்வளவு காலத்தில் வல்லமை பெற முடியும் என்று கேட்டான். 10 ஆண்டுகளாகும் என்றார் ஆசான். ஊரில் என்னுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டி உள்ளதால் இன்னும் அதி தீவிரமாக பயிற்சி எடுத்தால் எவ்வளவு காலத்தில் முடிக்கலாம் என்று திரும்ப கேட்டான். அநேகமாக 30 ஆண்டுகள் பிடிக்கலாம் என்றார் ஆசான். முதலில் 10 ஆண்டுகள் சொன்னீர்கள், கடுமையாக பயிற்சி எடுத்தால் சீக்கிரம் அல்லவா முடிக்க வேண்டும் என்றான் இளைஞன். அப்படியா? அப்படி சீக்கிரம் படிக்க வேண்டுமென்றால் 70 ஆண்டுகள் இங்கே
தங்கி இருக்க வேண்டும் என்றார் ஆசான். அவசரப்பட்டால் அகந்தையில் பதற்றத்தில் எந்த காரியமும் உரிய காலத்தில் முடிக்க முடியாது. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.